இஸ்ரேலின் மிகவும் பரபரப்பான விமான நிலையத்தில் 50க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவ எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் ஏன் திடீரென குவிக்கப்பட்டிருக்கின்றன? ஈரான் போருக்கு பிறகு பிராந்தியத்தில் வாஷிங்டனின் எதிர்கால திட்டங்களை பற்றி இந்த மாபெரும் ராணுவ குவிப்பு என்ன சொல்ல வருகின்றது? இஸ்ரேலின் மிகவும் நெரிசலான சர்வதேச விமான நிலையத்துக்குள் இப்போது 50க்கும் மேற்பட்ட அமெரிக்க போர் விமானங்கள் ஏன் நிறுத்தப்பட்டிருக்கின்றது? இஸ்ரேலினுடைய பென்குரியன் விமான நிலையத்தை ஒரு முக்கிய ராணுவ தளமாக அமெரிக்கா மாற்ற இருக்கின்றதா? இந்த அமெரிக்க ராணுவ விமானங்கள் ஒரு சிவில் விமான நிலையத்திற்குள் பாதுகாப்பற்ற இலக்குகளாக மாறப்போகின்றனவா? ஈரானினுடைய பதிலடியை தடுப்பதற்கு அமெரிக்காவின் விமானப்படை சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துக்குள் நெத்தன்யாகு தள்ளப்பட்டிருக்கின்றனர். ஈரான் வளைகுடா மற்றும் அதை சுற்றியுள்ள மூலோபாய நீரிணைகளில் கப்பல் எதிர்ப்பு தாக்குதல் திறன்களை வேகமாக விரிவுபடுத்தி வருகின்ற அதே வேளையில் இஸ்ரேலுக்குள் அமெரிக்காவின் இந்த ராணுவ குவிப்பு நடைபெற்று வருகின்றது. உலகளாவிய எண்ணெய் வழித்தடங்களை முடக்கவும், எதிரியின் கடற்படைகளை தாக்கவும், மேலும் இஸ்ரேல் மற்றும் பரந்த பிராந்தியத்தை நேரடியாக அச்சுறுத்தும் புதிய தாக்குதல்களை தொடங்கவும் டெஹ்ரான் சக்தி வாய்ந்த A2AD ஆயுத கிடங்கு இப்போது முழுமையாக தயாராக இருக்கின்றதா? ஈரான் போர் நிறுத்தத்துக்கு பிறகும் டெல் அவிவில் உள்ள இஸ்ரேலின் பரபரப்பான சிவில் விமான நிலையத்தில் 50க்கும் மேற்பட்ட அமெரிக்க போர் விமானங்கள் எதற்காக நிறுத்தப்பட்டிருக்கின்றது? இது பிராந்தியத்தில் அமெரிக்காவின் ராணுவ இருப்பை மேலும் பறைசாற்றுகின்றது. ஈரானுடனான போர் நிறுத்தம் இருந்த போதிலும் பென்குரியன் விமான நிலையத்தில் அமெரிக்காவினுடைய எரிபொருள் நிரப்பும் இந்த விமானங்களின் குவிப்பு தொடர்ந்து வருவது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. மத்திய கிழக்கில் வாஷிங்டனின் நீண்டகால ராணுவ திட்டங்கள் குறித்து இப்போது புதிய கேள்விகள் எழத் தொடங்கி இருக்கின்றது. பைனான்சியல் டைம்ஸ் பகுப்பாய்வு செய்த செயற்கைக்கோள் படங்கள் பென்குரியன் விமான நிலையத்தில் வேகமாக வளர்ந்து வரும் அமெரிக்க ராணுவ இருப்புகளை குறிகாட்டி நிற்கின்றன. டசின் கணக்கான அமெரிக்க விமானங்கள் விமான நிலையத்தின் பெரிய பகுதிகளை ஆக்கிரமித்திருப்பது அந்த படங்களில் காட்டப்படுகின்றது. பிப்ரவரி முதல் பென்குரியன் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க ராணுவ விமானங்களின் எண்ணிக்கை வியத்தகு முறையில் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இது இஸ்ரேலுடன் இணைந்து மேற்கொள்ளும் அமெரிக்காவின் செயற்பாட்டு தயார் நிலையின் முக்கிய அதிகரிப்பை காட்டுகின்றது. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடங்குவதற்கு முன்பே கிட்டத்தட்ட 36 அமெரிக்க எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் இந்த விமான நிலையத்தில் காணப்பட்டன. இது தாக்குதல்களுக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே ஈரான் மீதான தாக்குதல்களுக்கான தயார்படுத்தல்கள் தொடங்கப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்துகின்றது. போர் நிறுத்த காலத்திலும் கூட பென்குரியன் விமான நிலையத்தில் அமெரிக்காவினுடைய ராணுவ விமானங்களின் எண்ணிக்கை மிக அதிக அளவில் அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக வெளியிடப்பட்ட படங்களில் கிட்டத்தட்ட 47 ராணுவ எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் இங்கு தரித்து நிற்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாரம் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்களில் குறைந்தது 52 விமானங்கள் விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இது சமீபத்திய மாதங்களில் இஸ்ரேலுக்குள் காணப்பட்ட மிக பெரிய அளவிலான ராணுவ குவிப்புகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. ஈரானின் எல்லைக்குள் ஆழமாக மற்றும் நீண்ட தூர தாக்குதல்களை நடத்துவதற்கு போர் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதன் காரணமாக இந்த வான்படையினுடைய டேங்கர்கள் மோதலின் போது மிக முக்கியமான பங்குகள் வகிக்கின்றன. அவைதான் இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற விமானங்கள். ஈரானுடனான மோதலின் போது ராணுவ நடவடிக்கைகள் மிக தீவிரமடைந்தால் வளர்ந்து வரும் அமெரிக்க போர் விமானங்களின் இருப்பை பொதுமக்களிடமிருந்து மறைக்க இஸ்ரேலிய அதிகாரிகள் முயன்றதாகவும் கூறப்படுகின்றது. இந்த விமானங்கள் தொடர்பான பதிவுகளை வெளியிட்ட சிலர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் இப்பொழுது வெளியே வந்திருக்கின்றது. மட்டுப்படுத்தப்பட்ட திறன்கள் கூட மேம்பட்ட கடற்படை தளங்களை தாக்கலாம் என்பதை நிரூபித்தன. காலப்போக்கில் ஈரான் இந்த அனுபவங்களை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை உள்ளடக்கிய போரில் அதன் வளர்ந்து வரும் கடற்சார் உத்தி அணுகுமுறையில் இதனை ஒருங்கிணைக்க உள்ளது என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. இன்று ஈரான் தனது கடற்படை தடுப்பு நிலையை மேம்படுத்த குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நிறுவி இருக்கின்றது மற்றும் ஒருங்கிணைந்த திரள் தாக்குதல் தந்திரங்களை உள்ளடக்கிய பல அடுக்கு வலை அமைப்பை இயக்கி எதிரிகளை திணறடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஈரானினுடைய கடற்படை பாதுகாப்பு அமைப்பானது பல கடற்சார் இலக்குகளுக்கு எதிராக முழுமையான பாலிஸ்டிக் தாக்குதல்களை செயல்படுத்த வடிவமைக்கப்பட்ட 3 அடுக்கு குரூஸ் ஏவுகணை கட்டமைப்பால் பலமாக நிறுவப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை நொசா திரள் தாக்குதல் 35 கிலோமீட்டர் தூரம் வரை நெருக்கமான கடற்படை தாக்குதல்களை வழங்கக்கூடிய ஒரு ஏவுகணை. இது வேகமாக தாக்குதல் படகுகள் மற்றும் ஹெலிகாப்டர்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு
மிக தந்திரமான ஏவுகணை. இந்த ஏவுகணையின் கச்சிதமான 350 கிலோகிராம் திட எரிபொருள் வடிவமைப்பு போர் சூழல்களில் விரைவான தாக்குதலை உறுதி செய்ய உதவுகின்ற ஒரு வடிவமைப்பு. டசின் கணக்கான படகுகள் ஒரே நேரத்தில் ஏவுகணைகளை செலுத்தி எதிரியின் பாதுகாப்பை மிக துல்லியமாக முறியடிக்க முடியும் என்பதை ஈரான் நிறுவியிருக்கிறது. நார் மற்றும் ஹைடா இடைப்பட்ட தூர கடலோர கவசம். நார் ஈரானின் முதல் உள்நாட்டு குரூஸ் ஏவுகணையாகும். இது 1990களில் இருந்து அதன் கடலோர தாக்குதல் திறனில் முதுகெலும்பாக செயற்பட்டு வருகிறது. 5 மீட்டருக்கும் குறைவான உயரத்தில் பறந்து இது ரேடரின் கண்களில் இருந்து தப்பக்கூடிய மிக துல்லியமான ஏவுகணை. 120 கிலோமீட்டர் மற்றும் 165 கிலோகிராம் வெடிபொருளை கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஏவுகணை. போர் கப்பல்களை சேதப்படுத்தும் திறன் கொண்டது. ஹைடா தாக்குதல் தூரத்தை 200 முதல் 300 கிலோமீட்டர் வரை நீடித்திருக்கின்றது. ஹைடா 380 ஈரானின் தாக்குதல் திறனை 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் செலுத்தி தாக்குதலை மேற்கொள்ளக்கூடியது. மின்னணு தடைகளை எதிர்த்து போராட இது மிகவும் ஒரு நுட்பமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. மற்றும் இந்த ஹைடா ஏவுகணை சில நிமிடங்களில் ஏவப்படக்கூடியதும். ஹைடா 380 ஈரானின் மிக நீண்ட தூர கடற்படை தாக்குதல் மற்றும் தடுப்பு திறனில் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை குறைக்கின்றது. இதே வேளையில் மற்றொரு ஏவுகணை கொட்டி 300 கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஒரு ஏவுகணையாகும். இது கடலோர பேட்டரிகள் மற்றும் கடற்படை கப்பல்களில் இருந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு துல்லியமான ஏவுகணையாகும். இவ்வளவு பெரிய பலத்தோடுதான் ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோடு தொடர்ந்து போரிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த அதிபயங்கர ஆயுதங்களின் காரணமாகவே அமெரிக்கா மீண்டும் ஒரு முறை 2ஆம் கட்ட தாக்குதல்களை ஈரான் மீது மேற்கொள்வதற்கு அஞ்சுவதற்கான மிகப்பெரிய காரணம் என்பதை நாங்கள் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். நசீர் .8 மிக் வேகத்தை எட்டக்கூடிய ஒரு ஏவுகணை. இவை இரண்டும் கடலில் இருந்தும் தரையில் இருந்தும் ஏவப்படக்கூடிய ஒரு ஏவுகணை. மேலும் சஃபார் மற்றும் ஹவுசார் எடை குறைந்த ஏவுகணைகள், ஆனால் மிக கொடியவை இந்த ஏவுகணைகள். சஃபார் 250 கிலோமீட்டர் சென்று எதிரி படைகளையும் கப்பல்களையும் துவம்சம் செய்யக்கூடிய மிக பயங்கரமான ஏவுகணை இது ஈரானிடம் இருக்கின்றது. இது சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான கப்பல்களை இலக்காக கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. ஹவுசார் மின்னணு தடைகளுக்கு எதிராக வலுவான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு ஏவுகணையாகும். மேலும் ஈரானிடம் இருக்கிற அபு மௌதி நீண்ட தூர கேம் ரேஞ்சர். அபு மௌதி ஈரானின் தாக்குதல் தூரத்தை 1000 கிலோமீட்டர் வரை நீடித்திருக்கின்றது. அரபிக்கடல் மற்றும் வடக்கு இந்திய பெருங்கடலை உள்ளடக்கிய எதிரிகளை தேடிச் சென்று தீர்த்து கட்டக்கூடிய திறன் கொண்டது இந்த ஈரான் ஏவுகணை. இது 400 கிலோகிராம் வெடிபொருள் முனையை கொண்டுள்ளது மற்றும் நிலம், கடல் அல்லது வான் தளத்தில் இருந்தும் ஏவக்கூடிய மிகப்பெரிய ஏவுகணை. ஈரான் கப்பல் எதிர்ப்பு பாலிஸ்டிக் ஏவுகணை திறன்களை உருவாக்கியுள்ள சில நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இவை அதிவேக பாதைகளை பின்பற்றுகின்றன. இது பாதுகாப்பு அமைப்புகளின் எதிர்வினை நேரத்தை குறைக்கின்றது. மேலும் மற்றொரு ஏவுகணை ஹலிஜ் பாஸ் கப்பல் எதிர்ப்பு பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் முன்னோடியாக கருதப்படுகின்றது. ஹலிஜ் பாஸ் ஈரானின் முதல் கப்பல் எதிர்ப்பு பாலிஸ்டிக் ஏவுகணையாகும். 300 கிலோமீட்டர் தூரம் மற்றும் மிக் 3-4 வரையிலான வேகத்துடன் இது கடற்படை படகுகளை கப்பல்களை தாக்கக்கூடியது. இது பகலில் ஒளியியல் வழிகாட்டுதல்களையும் வெப்ப தடயங்களை கண்காணிக்க அகச்சிவப்பு கதிர்களையும் பயன்படுத்தி வழிநடத்தப்படுகின்றது. ஆனால் ஹார்முஸ் 1, ஹார்முஸ் 2 ரேடர் கொலையாளிகள். இது அதிபயங்கரமான ஈரானினுடைய ஏவுகணைகள். ஹார்முஸ் தொடர் மின்னணு போர் மையப்படுத்தப்பட்ட ஏவுகணை தொழில்நுட்பத்தில் ஒரு பாய்ச்சலை குறைக்கின்றது. இது ஈரானினுடைய மிக துல்லியமான விஞ்ஞானிகளினுடைய கண்டுபிடிப்பாக இருக்கின்றது. ஹார்முஸ் 1 எதிரி ரேடார் உமிழ்வுகளில் கவனம் செலுத்துகிறது. ஹார்முஸ் 2 இலக்குகளை தாமாகவே கண்டறிந்து லாக் செய்ய ஒரு செயலில் உள்ள ரேடரை தேடி பயன்படுத்திக் கொள்கின்றது. மிக துல்லியமான ஏவுகணையாக இருக்கிறது. அடுத்தது சோல்ஃபிகார். சோல்ஃபிகார் B-22. அடுத்தது சோல்ஃபிகார் 2. அடுத்தது சோல்ஃபிகார் B. 2020 அறிமுகப்படுத்தப்பட்ட ஏவுகணை இது. இது சோல்ஃபாகர் ஏவுகணையில் இருந்து கடல்சார் தாக்குதல் தளமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. சோல்ஃபிகார் பாசா ஈரானினுடைய கப்பல் எதிர்ப்பு தாக்குதல் தூரத்தை பாரசீக வளைகுடாவில் இருந்து 700 முதல் 1000 கிலோமீட்டர் தூரம் வரை நீடிக்கின்ற திறனை வழங்குகின்றது. இது ஓமான் கடல் மற்றும் செங்கடலின் சில பகுதிகளில் உள்ள கடற்படை சொத்துக்களை அழித்து துவம்சம் செய்யக்கூடிய மிக பயங்கரமான ஏவுகணைகளாகும். இவை ஈரானினுடைய கைகளில் மிக துல்லியமாக பயன்படுத்தப்படக்கூடிய வீரர்களினுடைய
கைகளில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதுவே இப்பொழுது அமெரிக்கா இரண்டாம் கட்டமான தாக்குதல்களை ஈரான் மீது மேற்கொள்வதற்கு பின்வாங்குவதற்கான மிகப்பெரிய காரணங்களில் ஒன்றாக இருப்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். இவைதான் ஈரானை அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற அணு ஆயுத வல்லரசுகளையும் தனித்து நின்று எதிர்த்து போரிட துணை நிற்கின்ற ஏவுகணைகள், ஈரான் போரியல் பரிமாணங்களையும், இவைதான் ஈரானை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போன்ற அணு ஆயுத வல்லரசுகளையும் தனித்து நின்று எதிர்த்து போரிட துணை நிற்கின்ற ஆயுதங்களாகும். தற்பொழுது ஈரான் போரியல் பரிமாணங்களையும் உலக வல்லரசு நிலைகளையும் மாற்றி அமைக்கப் போகின்றது என்ற எண்ணம் அமெரிக்காவினுடைய சிந்தனையில் ஒலிக்க தொடங்கி இருப்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது. பிப்ரவரி 28 அமெரிக்கா மகிழ்ச்சியோடு தொடங்கிய ஈரான் போரில் மண்ணை கவ்வப் போகின்ற கதையை போரை தொடங்குவதற்கு முன்பே வெள்ளை மாளிகையில் பலர் ட்ரம்பின் காதுகளில் போட்டனர். ஆனால் அவர்களை விடவும் இஸ்ரேலை நம்பிய ட்ரம்ப் இப்போது வாய் சவடல்களை வெளியிட்டு பின்வாங்கி மறைவதன் காரணம் இந்த ஆயுதங்களினுடைய பலமும் தாக்குதலும் தான். காத்திருப்போம் எதிர்வரும் நாட்கள் என்ன செய்தி வரப்போகின்றது என்று. ஈரான் இந்த போரில் வீழுமா வெல்லுமா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நான் RM ராம். ஈரான் போரின் உண்மை நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள். இதுவரை தொலைக்காட்சி, தொலைபேசி மற்றும் கணனி வழியாக எங்களோடு இணைந்திருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை மாலை 17:30க்கு உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். உங்கள் ஆதரவுக்கும் அன்புக்கும் நன்றி.